இந்தியை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். கேட்டா என்ன சொல்றாங்க, இந்தியை படிச்சா இன்னும் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியை 24 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்க வேலை கிடைக்காம ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க? மற்ற மாநிலத்தை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, இந்தியே படிக்காமல் தமிழையும் ஆங்கிலத்தையும் மட்டும் படித்து வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக வந்துவிட்டோம். அதன் பிறகு எதற்கு இந்தி? தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் உருவாவதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. மக்கள் ரத்தம் சிந்திருக்காங்க. ஐயா தாளமுத்து அவர்கள் எதற்காக இறந்தாரு? ஐயா நடராசன் அவர்கள் எதற்காக இறந்தாரு? ஐயா சாரங்கபாணி அவர்கள் ஏன் இறந்தாரு? ஐயா சின்னசாமி அவர்கள் ஏன் இறந்தாரு? ஐயா முத்து அவர்கள் ஏன் இறந்தாரு? தங்களுடைய உடலை தீக்கு இரையாக்கி ஏன் இறந்தாங்க? தமிழ்நாட்டு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா? புதிய கல்விக் கொள்கையை நீங்க கையெழுத்திட்டா மட்டும்தான் நாங்க நிதியை கொடுப்போம் என்று ஒன்றிய அரசு பேசுவது ஆணவம் இல்லையா? இப்ப நாங்க வரி செலுத்த மாட்டோம்னு சொன்னா ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா? தமிழ் மொழியை நீங்கள் அழிக்க நினைக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வி வருதில்லை. இந்தி வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அந்த இந்தியை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் 80 ஆண்டுகளாக தமிழ்நாடு மக்கள் அந்த உணர்வோடு இருக்கிறாங்க. வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். இன்னைக்கு கூட தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் லோயலா மணி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். அதாவது தமிழக வெற்றி கழகம் அது ஆரம்பிச்சு 1 இயர்க்கு அப்புறமா பல பதவிகள் அது எல்லாமே மாறிச்சு, பல விதமாகவும் பேசப்படுது. முதல்ல இந்த 1 இயர் டிராவல் அதை எப்படி பார்க்குறீங்க? தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. இந்த ஓராண்டு பயணம் என்பது மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு பயணமாக இருக்கு. திமுக என்கின்ற ஒரு கட்சியை அதிகாரத்திலிருந்து வீழ்த்திவிட்டு அந்த இடத்தில் தமிழக வெற்றி கழகத்தை கொண்டு வர வேண்டும் என்று எங்க கட்சியை சார்ந்த தோழர்கள் மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்களும் தயாராகிவிட்டார்கள். அண்ட் ரீசெண்டாக எல்லாராலையும் பேசப்பட்டு சோஷியல் மீடியாலையும் சரி வெளியும் சரி அதிகமாக பேசப்பட்டு இருக்கிற விஷயம் இந்த மும்மொழி கொள்கை பற்றி தான். தமிழ்நாட்டில் அதை ஒத்துக்காம பலரும் அதை பற்றின பேச்சுகளும் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த மும்மொழி கொள்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? டிவிகேவுடைய கருத்து என்ன? இல்லை, எங்கள் தலைவர் தெளிவாக சொல்லிட்டாங்க, அறிக்கையில் வெளியிட்டாங்க. மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசியிருக்கிறாங்க. மாநாடு முடிந்து தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றினோம். அந்த தீர்மானத்திலையும் எங்கள் தலைவர் அவர்கள் தெளிவாக சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கை தேவை கிடையாது. தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான். இந்தியை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம். இந்தியை திணிக்காதீர்கள். அதுக்காக நாங்கள் இந்தி படிக்கலை அப்படின்னு நாங்கள் சொல்லலை. எங்களுக்கு தேவைப்பட்டால் நாங்கள் படிப்போம். அதற்கான சூழல்களும் அதற்கான வாய்ப்பும் தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆனால் அலுவல் மொழியாக இந்தி வர வேண்டும் என்று நீங்கள் முயற்சி செய்தால் அந்த இந்தியை நாங்கள் ஒருபொழுதும் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் 80 ஆண்டுகளாக தமிழ்நாடு மக்கள் அந்த உணர்வோடு இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை இதுவரை ஆட்சி செய்தவர்களும் உறுதியாக இருந்தாங்க. அண்ணா அவர்கள் உறுதியாக இருந்தாங்க இந்தி வரக்கூடாது என்று. ஐயா எம்ஜிஆர் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. ஐயா கலைஞர் அவர்கள் உறுதியாக இருந்தாங்க. இப்ப இருக்கின்ற திமுக அரசாங்கமும் உறுதியாக இருக்கிறது. அப்போ இது மக்களுடைய உணர்வு. இந்தி என்பது எங்களுக்கு வேணாம். இந்தியை புகுத்தி என்ன பண்ண போறீங்க நீங்க? அப்ப இந்தியை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வந்து இங்க நம்ம உணர்வோடு கலந்திருக்கின்ற நம்முடைய சுவாசமாக இருக்கக்கூடிய தமிழ் மொழியை நீங்கள் அழிக்க நினைக்கிறீர்களா என்கின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. இப்ப எதற்கு மும்மொழி கொள்கை? 2 மொழியில நம்ம சிறப்பாக தானே இருக்கிறோம். தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி பெற்ற மாநிலமாக இருக்கா இல்லையா? கல்வியில் தலை சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா? வேலை வாய்ப்பில் தலை சிறந்த ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கா இல்லையா? எல்லாவற்றிலும் தமிழ்நாடு சிறந்த ஒரு மற்ற மாநிலத்தை ஒப்பிடுகின்ற பொழுது தமிழ்நாடு ஒரு சிறந்த மாநிலமாக, வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக, இந்தியே படிக்காமல் தமிழையும் ஆங்கிலத்தையும் மட்டும் படித்து வளர்ச்சி பெற்ற ஒரு மாநிலமாக வந்துவிட்டோம். அதன் பிறகு எதற்கு இந்தி? கேட்டா என்ன சொல்றாங்க, இந்தி படிச்சா இன்னும் வளர்ச்சி அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்தியை 24 மணி நேரம் பேசிக் கொண்டிருக்கின்ற வட மாநிலத்தை சார்ந்தவர்கள் அங்க வேலை கிடைக்காம ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க? நீங்க உங்க மாநிலத்துல ஹிந்தி பேசுறீங்கல்ல, உங்க மாநிலம் முழுவதும் இந்தி இருக்குல்ல, அப்ப ஏன் உங்க மாநிலத்துல வேலை வாய்ப்பு அதிகப்படுத்தல? ஏன் கல்வி வளர்ச்சியை நோக்கி போல? ஏன் மருத்துவம் பின்தங்கி இருக்கு? நீங்க தான் இந்தி பேசுற மாநிலமாச்சே. அப்போ இந்தி என்கின்ற ஒரு வாடையே இல்லாமல் தமிழ்நாடு மிக சிறந்த ஒரு மாநிலமாக வந்திருக்குல்ல. அப்ப இந்த இடத்துல எதுக்கு மும்மொழி கொள்கைன்ற? எதுக்கு 3 மொழி நமக்கு வேணும்? எனக்கு ஹிந்தி வேணும்னா நான் படிச்சுக்க போறேன். எனக்கு ஸ்பானிஷ் வேணும்னா நான் படிச்சுக்க போறேன். மலையாளம் வேணும்னா நான் படிச்சுக்க போறேன். அதற்கான வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் அடாவடியாக தமிழ்நாட்டுக்குள் திணிக்கின்ற பொழுது அதை நாங்கள் எதிர்ப்போம். அதற்காகத்தான் மொழிப்போர் தியாகிகள் தங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சிருக்கிறாங்க.
ஐயா தாளமுத்து அவர்கள் எதற்காக இறந்தாரு? ஐயா நடராசன் அவர்கள் எதற்காக இறந்தாரு? நோய்வாய்ப்பட்டு சிறையிலேயே இறந்து போனார்கள். எதற்காக இறந்தாங்க? இந்தி மொழி தமிழ்நாட்டிற்குள் கூடாது என்று தங்கள் உயிரை தியாகம் செய்திருக்காங்கல்ல. சாரங்கபாணி ஐயா சாரங்கபாணி அவர்கள் எப்படி ஏன் இறந்தாரு? ஐயா சின்னசாமி அவர்கள் ஏன் இறந்தாரு? ஐயா முத்து அவர்கள் ஏன் இறந்தாரு? தங்களுடைய உடலை தீக்கு இரையாக்கி ஏன் இறந்தாங்க? அப்ப இந்தி என்கின்ற ஒரு மொழி தமிழ்நாட்டிற்குள் வந்து தமிழ் மொழியை அழித்துவிடக் கூடாது என்று, தமிழ் மொழி செத்துவிடக் கூடாது என்று மொழிப்போர் வீரர்கள் அவர்கள் செத்து இந்த மொழியை காப்பாற்றிருக்கின்ற பொழுது, நீங்க போற போக்கில் நீங்க இந்தி மொழியை உள்ள கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் அதை எப்படி அனுமதிக்க முடியும்? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தமிழ்நாடு என்கின்ற ஒரு மாநிலம் உருவாவதற்கு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்க. இந்தி எதிர்ப்பு போராட்ட வரலாறு இருக்குங்க. மக்கள் ரத்தம் சிந்திருக்காங்க, சிறைக்கு போயிருக்கிறாங்க, சொல்லன்னா கொடுமைகளுக்கு உள்ளாகி இருக்கிறாங்கல்ல. அப்படிப்பட்ட ஒரு மாநிலத்துக்குள்ள நீங்க நாங்க இந்தியை கொண்டு வந்துருவோம், மும்மொழி கொள்கையை வந்து நீங்க ஆதரிச்சா மட்டும்தான் கல்வி வளர்ச்சிக்கான நிதியை நாங்க கொடுப்போம், புதிய கல்விக் கொள்கையை வந்து நீங்க கையெழுத்திட்டா மட்டும்தான் நாங்க நிதியை கொடுப்போம் என்று ஒன்றிய அரசு பேசுவது ஆணவம் இல்லையா? அப்ப தமிழ்நாட்டு மக்களை நீங்க கொச்சைப்படுத்துறீங்களா? இப்ப தமிழ்நாடு என்றால் உங்களுக்கு கிள்ளுக்கீரையா? அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு நின்று தமிழ்நாட்டை காப்பதற்காக எங்களுக்கு இந்தி வேண்டாம், கட்டாயமாக திணிக்காத, வேணும்னா நான் படிச்சுக்கிறேன் அப்படின்றத நம்ம சொல்றோம். அந்த அடிப்படையில தமிழக வெற்றி கழகம் இருமொழி கொள்கையில் உறுதியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டிற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, தமிழ் மொழியின் வளர்ச்சிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி, தமிழ் மொழியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அப்போ தமிழ் மொழியை அழிப்பதற்கென்று இந்தியை நீங்க கொண்டு வந்தீங்கன்னா அதை நாங்க பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்போமா? அப்ப எங்களுடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை வரலாறு, அவர்கள் செய்த தியாகங்கள், அவர்கள் செய்த போராட்டங்கள் எல்லாம் பார்த்து வளர்ந்தவர்கள் நாங்கள்லாம். இப்ப நாங்க வரி செலுத்த மாட்டோம்னு சொன்னா ஒன்றிய அரசு அதை ஏற்றுக்கொள்ளுமா? விருப்பப்பட்டு நாங்க படிச்சுக்கிறோம். எங்களிடம் வந்து அடாவடித்தனமாக உள்ள புகுத்தினால் நாங்கள் அடாவடித்தனமாக எங்களுடைய போராட்ட எதிர்ப்பை நாங்கள் வெளிப்படுத்துவோம். அப்படி ஒரு எதிர்ப்பாகத்தான் தமிழக வெற்றி கழகமும் இருக்கிறது. எங்க தலைவர் அவர்கள் அந்த அடிப்படையில் தான் அந்த அறிக்கையும் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருக்காங்க. டிவி எல்லாரும் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க, நீங்களும் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ன்ற, நானும் ஸ்ட்ராங்கா இருக்கணும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஸ்ட்ராங்கா இருக்கணுங்க. தமிழ்நாட்டினுடைய ஒரு முகமாக இருப்பது நம்மளுடைய மொழிங்க, தமிழ் மொழி தாங்க நம்மளுடைய அடையாளம். இந்த மாநிலத்துக்கான அழகே என்பது நம்மளுடைய மொழி தாங்க. அதை சிதைக்க வேண்டும் என்று சில சிறுவண்டுகள் நினைக்கின்ற பொழுது அதை பாதுகாக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? எல்லாருக்கும் இருக்கு. உங்க அப்பா போராடி இருக்காரு, எங்க அப்பா போராடி இருக்காரு, உங்க தாத்தா போராடி இருக்காங்க, எங்க தாத்தா போராடி இருக்காங்க. நம் முன்னோர்கள் எல்லாம் எதற்காக போராடி இருக்காங்க? சங்கரலிங்கன் ஐயா அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து செத்து போனார். எதற்காக செத்து போனாரு? தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டுங்கள் என்று உண்ணாவிரதம் இருந்து ஏன் சாகணும்? அப்ப இது உணர்வால் இருக்கின்ற ஒரு மண். தமிழ் மண் என்பது முற்போக்கு மண், சமத்துவத்திற்கான ஒரு மண். அதனால வந்து நீங்க போற போக்குல இந்தி மொழியை கொண்டு வருவதற்கு நீங்க எந்த முயற்சியை முன்னெடுத்தாலும் அந்த பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது. இன்றைய இளம் தலைமுறையினரும் சரி, நமக்கு முன்னாடி இருந்த முன்னவர்களும் சரி, எல்லோரும் மிக தெளிவாக இருக்கிறோம். இந்தியை ஒருபொழுதும் கட்டாயப்படுத்தி அனுமதிக்க நாங்கள் விட மாட்டோம், வேண்டுமென்றால் நாங்கள் படித்துக் கொள்கிறோம் அப்படின்றதில் தெளிவாக இருக்கும். ரீசெண்டாக விஜய் அவர்களுக்கு வை செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷன் வந்து அறிவிச்சிருந்தாங்க. அதன் பேரில் அவரை சுற்றி வந்து ப்ரொடெக்ஷன் இருக்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. முதல்ல எதனால் இந்த ப்ரொடெக்ஷன், என்ன காரணத்துக்காக? பிகாஸ் நிறைய ஆடியோஸ் எல்லாம் லீக் ஆயிருந்தது, அதன் காரணமாக தான் இந்த ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. உளவுத்துறை கண்காணித்து ஒரு ஆய்வறிக்கை சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழலாக இருக்கு, நிறைய பேர் வர்றாங்க, கூட்டத்தோடு கூட்டமாக சில விஷமிகள் வந்து இவர் மீது தாக்குதல் ஏற்படுத்தலாம், அதனால் இவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம், அந்த அடிப்படையில் இவருக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆய்வறிக்கையை உளவுத்துறை கொடுத்ததின் அடிப்படையில் எங்க தலைவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த பாதுகாப்பு என்பதை நாங்கள் வரவேற்கிறோம். இவர் பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு பொக்கிஷம். ஏன்னா இவர் வெளிப்படையா மாநாட்டில் சொல்லிட்டாரு, என்னுடைய அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பிஜேபி, இந்த ரெண்டு கட்சிகளையும் வீழ்த்தி விட்டு நான் ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று எங்க தலைவர் சொல்லிட்டு வருகின்ற பொழுதுதான் எக்ஸ் தள பதிவுகள்ல, சமூக வலைதளத்துல இவர் மீது நாங்க முட்டை எறிவோம், இவர் மீது நாங்க செருப்பு எறிவோம் அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. அப்ப இதெல்லாம் உளவுத்துறை கண்காணிக்கும். கண்காணிச்சுட்டு அப்ப உண்மையிலே இவருக்கு வந்து இப்ப தலைவர் சுற்றுப்பயணம் போறாரு. இப்ப மார்ச்சிலிருந்து தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் தலைவர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்றாரு, மக்களை பார்க்க போறாரு, மக்களுடைய கோரிக்கைகள் என்னன்னு கேட்க போறாரு, மக்களுடைய குறைகள் என்னன்னு கேட்க போறாரு. அப்ப அப்படி ஒரு பயணம் மேற்கொள்கின்ற பொழுது ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்துருச்சுன்னா, இவர் இப்ப சுற்றுப்பயணம் வந்தா இவர் மீது நாங்க முட்டை எறிவோம்னு சொன்னாங்களா? சொல்லி எத்தனை நாள் ஆகுது? 10 நாள் இருக்கும். 10 நாள் முன்னாடி. இதே வந்து ஸ்டாலின் அவர்கள் மீது முட்டை எறிகிறோம் என்று சொன்னா 10 செகண்ட்ல கைது பண்ணியிருப்பாங்களா மாட்டாங்களா? இதே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது நாங்கள் முட்டை எறிவோம் அப்படின்னா 10 செகண்ட்ல வீடு முந்து கைது பண்ணியிருப்பாங்க. 10 நாள் ஆகுதுல்ல, ஏன் நீங்க இன்னும் கைது பண்ணல?
உங்களுக்கு புரியுதுங்களா? அப்ப எங்க தலைவரை நாங்க பாதுகாக்கணும். நாங்க பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குல்ல. அந்த அடிப்படையில ஒன்றிய அரசு அந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க. அதை வரவேற்கணும், எல்லாருமே வரவேற்கணும். மாநில அரசின் மீது நம்பிக்கை இல்லைங்க. நீங்க ஒழுங்கா பாதுகாப்பு கொடுத்தா அவங்க ஏன் ஒய் பிரிவு கொடுக்க போறாங்க? ஆனா இப்போ நம்ம ஒரு தடவை பேசும்போது தலைவருக்கு வந்து வேற பாதுகாப்பு தேவையில்லை, ரசிகர்கள் நாங்களே பாதுகாப்பு தான், முதல்ல நாங்க ரசிகர்கள் அப்புறம் தான் தொண்டர்கள் ஆயிருக்கோம் அப்படின்னு. அப்புறம் ரசிகர்களோடு ரசிகர்களாக சில விஷமிகள் உள்ள புகுந்துட்டா, சில சமூக விரோதிகள் உள்ள புகுந்துட்டா, இப்ப சூழ்ந்திருக்கிற எல்லோருமே வந்து எங்க கட்சியினுடைய தோழர்கள், எங்க தளபதியினுடைய ரசிகர்கள் அப்படின்னு நம்ம எண்ணிட முடியுமா? கூட்டத்தோடு கூட்டமா தானே சில திருடர்கள்லாம் வருவாங்க. கூட்டத்தோடு கூட்டமா தானே சமூக விரோதிகள் ஊடுருவாங்க. அது போன்று ஊடுருவி ஏதாவது ஒன்று நடந்துருச்சுன்னா நடக்காது. தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு எளிதாக எங்க தளபதியை விட்டுவிட மாட்டாங்க. எங்க தோழர்களை தாண்டி தான் எங்க தலைவனை தொட முடியும். சரிங்களா? அவ்வளவு எளிதாக எங்க தலைவன் பக்கத்துல கூட யாராலும் போக முடியாது. அந்த அடிப்படையில் நாங்க வந்து பாதுகாப்பு கவசமாக நாங்கள் இருக்கிறோம். இருந்தாலும் ஏதாவது ஒரு அசம்பாவிதங்கள் நடந்து விட்டால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும்ல தமிழ்நாட்டுல. இது அரசியல் ரீதியான எதிரிகளா தெரியல, இது வந்து ரசிகர்கள் தானே. இப்போ ரஜினி அவர்களுடைய ரசிகர்களுடைய ஆடியோ தான் வந்து லீக் ஆயிருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நீ ஆடியோ லீக் பண்றீங்க, பேசுறீங்கல்ல, நீ சரியான ஒரு தைரியமான ஒரு ஆம்பளையா இருந்தா, தைரியமான ஒரு நபரா இருந்தா, உன்னுடைய முகத்தை டிபியாக வைத்து நீ பேச துணிச்சல் இருக்கா? பேசணும்ல. இப்ப நான் பேசுறேன்ல, என் முகம் வெளியில தானே தெரியும். ஆமா, என்னுடைய வாட்ஸ்அப் போட்டோல இருந்து, என்னுடைய ஃபேஸ்புக் போட்டோல இருந்து என்னுடைய போட்டோ தானே வச்சிருக்கேன். போலியா எந்த போட்டோ வைக்கிறல. நீ மிரட்டல் விழுக்கக்கூடிய நபர், எங்க தளபதியின் மீது தாக்குதல் நடத்துவேன் என்று சொல்லக்கூடியவர்கள், தெம்பு இருந்தா, திராணி இருந்தா, துணிச்சல் இருந்தா, தைரியம் இருந்தா, நீ சரியான ஒரு ஆண்மகனா இருந்தா உன்னுடைய ஒரிஜினல் போட்டோவை வைத்து விட்டு பேசு. நீ போலியா வந்து யாரோ ஒரு ரசிகர் போன்ற ஒரு முகத்தை வச்சுக்கிட்டு போலியான ஒரு அடையாளத்தோடு பேசுவது கோழைத்தனம்ன்ற. நாங்க இப்ப நான் வெளிப்படையா தானே பேசுறேன். இப்ப நான் யாருன்னு தெரியும்ல, வெளியில போனா தெரியும்ல, நான் பயப்படல. அப்போ உனக்கு துணிச்சல் இருந்தா அப்படி நீ பேசு. தமிழக வெற்றி கழகத்துல எதை பேஸ் பண்ணி பதவிகள் கொடுக்குறாங்க? ஒரு வந்து வெளியே வந்து சொல்றாரு இந்த மாதிரி ஜாதி பார்த்து தான் இங்கேயும் அந்த பிரச்சனை இருக்குன்னு. அப்ப ஜாதி பார்த்து கொடுக்குற பிரச்சனை தமிழக வெற்றி கழகத்தையும் இருக்கா? அதாவது அவர் பேசுறாரு, இவர் பேசுறாரு, 4 பேர் 4 விதமா பேசுவாங்க. சரிங்களா? அதெல்லாம் நீங்க வந்து உண்மை நினைக்க கூடாது. சாதி மதத்திற்கு அப்பாற்பட்டு இயங்கக்கூடிய ஒரு கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்கின்ற சமத்துவ கோட்பாடுகளை முன்வைத்தான் நம்ம வரோம். இப்போ எனக்கு எந்த அடிப்படையில் போஸ்டிங் கொடுத்தாங்க? சாதி பத்தா கொடுத்தாங்க, இல்லை என்கிட்ட கோடி கோடியாக பணம் இருக்குன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா? சாதாரண ஒரு பாமரன், சாமானிய குடும்பத்திலிருந்து வரக்கூடியவன், ஒரு கூலி தொழிலாளியுடைய ஒரு மகன், எனக்கு மாநில அளவில் இவ்வளோ பெரிய ஒரு பதவி எப்படி கொடுத்தாங்க? எங்கள் கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் யார்? சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் தம்பி ரமேஷ் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். செய்தி தொடர்பாளர் வீர விக்னேஷ் அவர்கள் சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். எங்கள் கட்சியினுடைய எல்லா மாவட்ட செயலாளர்களையும் எடுத்துக்கோங்க, சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர். ஆட்டோ ஓட்டுநரை மாவட்ட செயலாளராக எங்கள் தலைவர் அவர்கள் நியமிச்சிருக்கிறாங்க. பெண்களை மாவட்ட செயலாளராக நியமிச்சிருக்கிறாங்க. மிக வறுமையில் இருக்கக்கூடிய தளபதிக்காக உண்மையாக உழைத்தவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் நீங்கள் பார்க்கணுமே தவிர, எங்கள் கட்சியில் எந்த கோடீஸ்வரரை தூக்கி நாங்கள் உச்சாணி கொம்பத்தில் உட்கார வச்சிருக்கிறோம்? உழைப்பவர்களை மட்டும் நம்பி தான் எங்கள் தளபதி இருக்கிறார். 20 வருஷமா, 25 வருஷமா, 10 வருஷமா, 15 வருஷமா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் என் தளபதிக்காக நான் என் உயிரை கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் தளபதியோடு இருந்தாங்கல்ல, அவர்களுக்கு தான் எங்கள் தளபதி பொறுப்பு கொடுத்துருக்கிறார். நீ எல்லா மாவட்ட செயலாளரையும் எடுத்துக்கோங்க. சில பேர் வந்து பொறுப்பு கிடைக்காதவர்கள், அதிருப்தியில் இருக்கக்கூடியவர்கள், ஏதாவது ஒரு சுயலாபத்திற்காக வந்தவர்கள், கடைசியில் அவங்க எடுக்கக்கூடிய ஆயுதம் என்ன? சாதி பார்க்குறாங்க, மதம் பார்க்குறாங்க, காசு இருக்கிறவங்களுக்கு தான் பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பாங்க. இதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. அந்த அடிப்படையில் பாருங்க, உண்மையாக உழைப்பவர்களுக்கு எங்கள் தளபதி அவர்கள் தேடி தேடி பதவிகள் கொடுத்து கொண்டிருக்காரு. குறிப்பாக இளம் தலைமுறையினர்களுக்கு பரவலாக பதவிகள் கொடுத்து கொண்டிருக்காரு. என் கட்சியினுடைய எல்லா மாவட்ட செயலரும் பாருங்க, எல்லாம் யங்ஸ்டர்ஸாக தான் இருப்பாங்க. அப்போ முதியோர் இல்லமாக இருக்கின்ற சட்டமன்றங்கள் இளையோர் இல்லமாக மாற்றப்பட வேண்டும் என்பதை எங்கள் தலைவர் முடிவெடுத்து எல்லா இளம் தலைமுறைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரு. இது ஒரு அரசியலில் ஒரு நல்ல ஒரு அணுகுமுறையாக நான் பார்க்கிறேன். நிறைய விஷயங்கள் பேசினோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மிக்க நன்றி.